வயலில் கிடைத்த உண்மை. ஒரு அமைதியான கிராமத்தில் ராமசாமி என்ற வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் சுறுசுறுப்பானவர், உழைப்பில் நம்பிக்கை கொண்டவர். அவருக்கு 2 மகன்கள், முருகன் மற்றும் செல்வம். ஆனால் அவர்கள் உழைக்க விரும்பாத சோம்பேறிகள். எதற்கு இவ்வளவு கஷ்டம் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் ராமசாமி கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். உடல் சோர்ந்தது, மனம் கவலையில் ஆழ்ந்தது. தன் 2 மகன்களையும் அருகில் அழைத்து மெதுவாக சொன்னார், மகன்களே, நான் இந்த உலகில் அதிக நாட்கள் இருக்க மாட்டேனோ என நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கொரு ரகசியம் சொல்ல வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ஒரு புதையலை இந்த வயலின் எங்கோ ஒரு இடத்தில் புதைத்தார்களாம். அது பொன்னும் மணியும் நிறைந்த பெட்டி. நான் போனபின் முழு வயலையும் தோண்டி பாருங்கள். அந்த புதையலை கண்டுபிடித்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் வளமுடன் இருக்கும். இதைக் கேட்டதும் 2 சகோதரர்களின் நெஞ்சங்களில் பேராசை மின்னியது. சில நாட்களில் ராமசாமி மறைந்தார். அவர்கள் மண்வெட்டியையும் கோடாரியும் எடுத்து வயலுக்குச் சென்றனர். இங்கேதான் இருக்கும் என்றான் ஒருவன். இல்லை, அந்த மூலையில்தான் என்றான் இன்னொருவன். அவர்கள் பல நாட்கள் தோண்டினர். முழு வயலையும் புரட்டி போட்டார்கள். ஆனால் ஒரு சிறிய பொன்னாணிலமும் கூட கிடைக்கவில்லை. ஏமாற்றத்துடன் அவர்கள் வீடு திரும்பினர். அப்பா நம்மை ஏமாற்றிட்டாரோ என்று பேசிக் கொண்டார்கள். சில நாட்களில் நல்ல மழை பெய்தது. அவர்கள் தோண்டிய மண் மிருதுவாக மாறியது. அதை பார்த்த அண்டை வீட்டுக்காரர், வயலை இவ்வளவு நன்றாக உழுதுவிட்டீர்களே, இதில் நெல் விதைத்தால் நல்ல விளைச்சோடருமே என்று சொன்னார். ஏமாற்றத்திலிருந்தாலும் அண்டை வீட்டுக்காரர் பேச்சை யோசித்து பார்த்த 2 சகோதரர்களும் நெல் விதைகளை விதைத்தார்கள். சில வாரங்களில் அதன் பயனை பெற்றார்கள். அவர்களது வயல் பச்சை பசேல் என ஆனது. மாதங்கள் கடந்து தங்க நிற நெற்கதிர்கள் வயலில் மின்னியது. அந்த ஆண்டு அவர்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்த்ததிலேயே மிகப்பெரிய விளைச்சலை பெற்றனர். அதை சந்தையில் விற்று பெற்ற பணம் அவர்கள் கனவில் நினைத்த புதையலை விடவும் பெரியதாக அவர்களுக்கு பட்டது. அந்த நேரம் முருகன் சொன்னான், செல்லம், நமக்கு புதையல் கிடைத்துவிட்டது. எங்கே என்று கேட்டான் செல்வம். அப்பா சொன்ன புதையல் இதுதான், நம்முடைய உழைப்பே. நம்மை பணக்காரர்களாக ஆக்கியது பொன்னும் மணியும் இல்லையடா, நம்முடைய உழைப்பே உண்மையான செல்வம். அந்த நாளிலிருந்து அவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு கிராமத்தின் கடினமான உழைப்பாளிகளாக மாறினர். உண்மையான செல்வம் மண்ணுக்குள் புதைக்கப்படாது, அது நம்முள்தான் இருக்கும்.